அனைவருக்கும் வணக்கம். ரிசல்ட்டு 411. நேற்று நம்ம வந்து ஆல் போர்டில் 0 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி கணிப்பும் 004 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். இதை அப்படியே திருப்பி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 411 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 462 453 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். இப்போ இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்க போது என்ன புது தகவல் அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்னிலேருந்து மெம்பர்ஷிப்பில் அனைவரும் வந்து 3Dயை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 3D, சி போர்டு, ஆல் போர்டு. ஆல் போர்டு கூட நம்ம இதிலே சொல்லிடுறோம். சி போர்டு மற்றும் 3Dயை இந்த வார சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வார சனிக்கிழமை வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன இதில் வந்து நம்மளுக்கு நேற்று 00 நம்ம வந்து 004 அப்படிங்கிற அந்த கணிப்பை நம்ம எடுத்ததுக்கு நேற்று 12 மணிக்கோ 11 மணிக்கோ வந்து 002 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து மிஷின் நம்பரையும் ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ மிஷின் நம்பர் கரெக்டான மிஷின் நம்பர் என்ன அப்படிங்கிறத மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கரெக்டாக 2:35 யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற மிஷின் நம்பரில் நிறைய மிஷின் நம்பர் வருது. அது எதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் கரெக்டான மிஷின் நம்பர் யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு இப்போ வரலை, நம்ம கணிப்பில் மேட்ச் ஆகலை அப்படின்னா வேறு எந்த ஸ்டெப்பில் எடுத்தால் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதுக்குரிய முயற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாரத்தில் கால்குலேஷன் மெத்தடில் வரும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு மாறாக நம்மளுக்கு ஓரளவுக்கு நியர்பை வந்துட்டோம். இது 004 ஆனால் 411 ஓரளவுக்கு நியர்பையில் நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, நெவர் கிவ் அப். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். ஒரே ஒரு எண்ணை தான் இன்றைக்கி எடுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இதுக்கு இல்லாமல் ஒரு எண் அப்படின்னா 2 மணிக்கு மேலே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு எண்ணை மட்டும் நம்ம 3Dயில் ஃபாலோப்பாக எடுப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்தா போன வாரத்தில் நம்மளுக்கு வெள்ளி சனி அதில் வந்து 56 68 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு. 56 68 66 13. ஸோ போன வாரத்தில் வந்து நம்மளுக்கு பிசி ஏசியா இல்லை ஏபியா அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏபியில் இருக்கிற 66 வந்து டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் வந்துச்சு. ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு 64 11 அதே மாதிரியே வருமானு தெரியாது, இருந்தாலும் ஒரு ஐடியா தான். 5க்கு 6, ஸோ அதை விட்டுருங்க. 5க்கு 6னா 6க்கு 7. இந்த டபுள் ஒன்று அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏபியில் வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல 6க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு 4க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 6க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு 4க்கு வந்து 1 வருது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா 7111 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இங்கே இருக்கிற இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏபியில் இருக்க 11 மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏபியில் 11. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எடுக்கிறதுல ஏபியில் 11 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 11 எடுத்து இந்த 11க்கு தகுந்த மாதிரி என்ன வரும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ ஏபியில் 11. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 4 8 7 4. இதில் பார்த்தோன்னா 4க்கு 6 இங்கே இருக்குது. 4க்கு 6. ஓகேவா? 4க்கு 6 இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 7 இருக்குது. 4க்கு 7 இருக்குது. 4க்கு 1 இருக்குது. இந்த பேட்டர்னில் வருதான்னு இன்றைக்கி பார்க்கணும். 4க்கு 7 4க்கு 1 அப்படிங்கும்போது 4க்கு 7 4க்கு 1 4க்கு 6 அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி 4 அப்படிங்கிறதுக்கு 1 7 6. 4க்கு 1 4க்கு 7 4க்கு 6 அப்படிங்கிறது இருக்கா? சரி, 4க்கு 1 4க்கு 7 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு இன்றைக்கி வந்து 9ங்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 9 அப்படிங்கிறத ஒரு கணிப்பு எடுத்துக்கிறேன். ஏ போர்டில் 9. பி போர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5க்கு 8 2க்கு 5 5க்கு 8 8க்கு 1 அப்படிங்கும்போது பி போர்டில் நான் வந்து இந்த பேட்டர்னில் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 1க்கு வந்து 4 இருக்குது. 1க்கு 4 1க்கு 0 வந்துடுச்சு. 1க்கு 4 1க்கு 0 1க்கு 4 1க்கு 0னா 1க்கு வந்து இன்றைக்கி வந்து 1க்கு 4 1க்கு 0னா 1க்கு 8 வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏபி
ஏ போர்டில் 9, பி போர்டில் 8. ஸோ 9, 8 அப்படிங்கிறத ஒரு கணிப்பு எடுத்துக்கும். ஓகே, சரி, இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து சி போர்டில் இது 1. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா 3, 7, 3, 6, 7, 6. அப்போ 1, 6, 1. 1 இந்த இடத்துல 3, 7, 3, 6, 7, 6, 1, 6, 1. 6, 1, 6. 6, 1, 6 இல்லை 1 எப்படி வந்தாலும் 6 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது நான் 986 அப்படிங்கிற ஒரு எண்ணை தான் போர்டு எண்ணாக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்கணுன்னா ஏபிசி 986. 86, அதாவது 4க்கு 9, 1க்கு 8, 1க்கு 6 அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுக்கப்புறம் இதில் அப்படியே ஒரு பேட்டர்னில் நம்மளுக்கு அந்த போன வாரத்தில் வந்த கணிப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏபியில் டபுள்ஸு 11. பிசியை பொறுத்த வரைக்கும் 8க்கு வந்து 3 பவர், 6க்கு வந்து 0 பவர். ஸோ ஏபி மற்றும் பிசியில் ஏபியில் 11, பிசியில் 30, 986 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. ஓகேவா? ஏபிசியில் 986, ஏபியில் 11, பிசியில் 30 இவ்வளோ தான் நம்ம கணிப்பு. ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகளாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம ஆல் போர்டில் என்னவாக பார்க்க போகிறோம்? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 9, அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 6. ஸோ ஆல் போர்டில் 9 அல்லது 6 இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்த கணிப்புகளோட தகவல்கள், வேறு ஒன்றும் இல்லை. 64, 41 அப்படிங்கும்போது நேற்று இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல, அதாவது நம்ம என்னது 786 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த 786ல் நம்மளுக்கு வேறு என்ன மாதிரி இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம போர்டு வைஸில் நம்ம எடுத்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த கணக்கில் இந்த இடத்துல 411 அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் இருக்காங்கன்னா 41 நிறைய இடத்துல இருக்குது. 41 அப்படிங்க 41க்கு இங்கே பார்த்திங்கன்னா 42 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 41 அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 41க்கு 23, 50 அப்படின்ட்டு. நம்ம இந்த பேட்டர்ன் எடுக்க வேணாம். இன்றைக்கி 411 அப்படிங்கும்போது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 986 தான் நம்மளோட கணிப்புகளில் நம்ம எடுத்துருக்கோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அதில் 9 அல்லது 6 தான் நம்ம ஒரு கணிப்பாக பார்க்குறோம். ஏபி அப்படிங்கிறது அந்த போன வார பேட்டர்ன்லேருந்து வந்துச்சுன்னா ஏபியில் 11 அப்படிங்கிறது பிசியில் வந்து 11 ஏபியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம ரெக்கவரிங் டைம் பார்க்கலாம். ஆனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க மறக்காமல் கரெக்டாக 2:35க்கு என்ன அக்யூரேட்டான கேஸ், அதாவது மிஷின் நம்பர் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா 2-3 மிஷின் நம்பர் வச்சு நம்ம கணிப்பெடுக்கிறோம், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. எம்சி மட்டும் கரெக்டான எம்சி 2:30க்கு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த பார்த்துட்டு ஒரு 2:45க்குள்ளே நான் அந்த போஸ்ட்டை நான் போட்டுறேன். மறக்காமல் அனைவரும் ஜாயின் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? உங்களுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது, அதை கூடிய விரைவில் சீக்கிரம் போய் சரி பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.